ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீர்வாழ் விலங்குகள் பற்றி பார்க்கலாம். அதாவது பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்மநிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அண்டார்டிகா அந்த மாதிரியான பிளேஸில் பனி, அதாவது ஆறுகள் இருந்தாலுமே அந்த ஆறில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியினால் மேலே வந்துட்டு ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த மாதிரி மாறினா கூட அந்த தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகள் வந்துட்டு இறப்பதில்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக மேலே ஐஸாக மாறிடும் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் வந்துட்டு எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்கும். அந்த மேலே ஐஸ் கட்டியாக மாறின அந்த தண்ணி வந்துட்டு வெப்பம் வந்துட்டு மேலே வெளியேறாமல் வந்து பாதுகாப்பு படலமாக செயல்படுது. எதுக்கு அப்படின்னா நீர்வாழ் விலங்குகளுக்கு. இதனால் வந்துட்டு அந்த நீர்வாழ் விலங்குகள் வந்துட்டு மேலே ஐஸாக மாறினாலுமே அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.